வணக்கம் மக்களே! இந்த மாரி ஒரு புது வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேனலுக்கு நெறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல கோப்பன்ஹேகன் டூ மால்மோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் எப்படி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கோப்பன்ஹேகன்ல இருந்து மால்மோ ரொம்பவே பக்கம். நீங்க ட்ரெயின்லயோ இல்ல கார்லயோ போகலாம். எந்த அளவு பக்கம் அப்படின்னா, ஈவன் மால்மோல வேலை பார்க்குற இல்ல படிக்கிற இந்தியன்ஸ் எல்லாருமே கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்ல தான் இறங்கி அங்கேருந்து தான் போவாங்க. நான் நெறைய பேர அந்த மாரி மீட் பண்ணியிருக்கேன். ஸ்வீடன்ல இருக்கிறவங்க கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்ல இறங்கி தான் போவாங்க. கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்ல இருந்து மால்மோ ஜஸ்ட் ட்ரெயின்ல போற தூரம் தான். ஒரு 4 ஸ்டாப்லயே வந்து ரீச் ஆயிரலாம். அந்த அளவு ரொம்பவே பக்கம். கோப்பன்ஹேகனையும் மால்மோவையும் ஜாயின் பண்ற ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜோட பேரு ஸ்வீடிஷ்ல ஏரிசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டேனிஷ்ல ஆரிசுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மால்மோக்குள்ள என்டர் ஆக போறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பிரிட்ஜ் வழியா போகும்போது உங்களுக்கு போத் த சைடு சீ வியூ வந்து கிடைக்கும். அது ரொம்பவே அழகா இருக்கும். அந்த சீ வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. மால்மோ சென்ட்ரல் ஸ்டேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் மால்மோ ஸ்கொயர். இது மால்மோவோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான இடமா இருந்துச்சு. அங்கேருந்து அடுத்து நாங்கள் பார்க்க போன இடம் வந்து மால்மோவில் இருக்கக்கூடிய பழைய காலத்து அந்த வீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டு தான். அது வந்து ஓல்டு ஹவுசஸ்லாம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறமா நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே இருந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் போயிட்டு என்ன நம்மளால் வாங்க முடியும், என்ன வேணும் அந்த மாதிரிலாம் தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் பர்டிகுலராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அந்த ஷாப்பில் போயிட்டு எங்கே வந்து ஸ்வீடன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி அதை தான் வந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது டென்மார்க்கில் இருக்கக்கூடிய குரோனேக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய குரோனேஸோட மதிப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் விலை கம்மியாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோப்பன்ஹேகன்லேருந்து நீங்கள் மால்மோக்கு போய் அங்கே இருக்கிற கடைகளை வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேஸ்டலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு 100 ஸ்வீடிஷ் குரோனை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு 50 ஸ்வீடிஷ் குரோனை இருந்தாலே போதும். மால்மோ கேஸ்டல் அண்ட் கார்டன் அது ரெண்டுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த கேஸ்டலுக்குள்ள நிறைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே இந்த 3 இடமுமே ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால இந்த 3 நாடுகளுக்கு இடையில ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறையவே ஃபைட்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மால்மோ சிட்டி வந்து ஸ்வீடனுக்கு வேணுமா, டென்மார்க்குக்கு வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு வார்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கேஸ்டலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேஸ்டலுக்கு போகலாம். இந்த கேஸ்டலில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசன்னர்ஸை வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி ப்ரிசனர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்ல. பட் இவங்க வந்து ப்ரிசனர்ஸ்க்குன்னு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமே வச்சுருந்தாங்க. அதுவும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற நிறைய ப்ரிசனர்ஸ்க்கு இதுதான் வந்து அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அவங்க இதுக்கப்புறமும் ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு வந்து தெரியாது. இதுக்கு முன்னாடியும் அவங்க ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. அவங்கள வந்து இந்த வாரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பும்போது லாஸ்ட்டா ஒரு தடவ அந்த பிரிசன்ல வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து அங்க இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான திங்ஸ் பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிளேஸ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்க லுண்ட் போணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க மால்மோ ஸ்டேஷன்ல இருந்து டிக்கெட் எடுத்துட்டு போலாம். டென்மார்க்ல யூஸ் பண்ணக்கூடிய டிராவல் கார்ட நீங்க யூஸ் பண்ண முடியாது.
எனக்கு இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஒரு மெமரபுளான ட்ரிப்பா இருந்துச்சு. நான் நெனச்ச மாதிரியே ஒரு ஸ்வீடன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் நான் வந்து வாங்கிட்டேன். இதுல இருக்கிற அந்த குட்டி, குட்டி டாலர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது ஸ்வீடன் நாட்டுடைய நேஷனல் ஃப்ளாகு. அடுத்து இருக்கிறது டாலா ஹார்ஸு. இந்த டாலா ஹார்ஸ் வந்து மரங்களால செதுக்கப்பட்ட ஒரு பொம்மையா தான் வந்து இருந்திருக்கு. இத ஸ்வீடன் மக்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் லக்கா வந்து பார்க்குறாங்க. இது 17த் செஞ்சுரியில ரொம்பவே குளிர் அடிச்சிருக்கு. அப்போ குளிர்னால மக்களால வெளிய முடியல. ஈவினிங்ல வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, மரங்கள கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி, இந்த மாதிரி ஹார்ஸ் மரபொம்மைகளா அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அது அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் லக்கோட ஒரு சிம்பலா இருந்தனால, ஸ்வீடன்ல வந்து இந்த ஹார்ஸ் வந்து நீங்க நெறைய இடத்துல பார்க்க முடியும். அடுத்ததா இருக்கிறது வந்து வைக்கிங் ஹெட். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து டாங்கி. இது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஒரு சிம்பலா சொல்றாங்க. ஸ்வீடன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சிம்பலா தான் இந்த டாங்கி வந்து இருக்கு. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து வைக்கிங் ஷிப்பு. ஸோ இந்த 5 டாலருமே ஸ்வீடன் நாட்டுடைய பாரம்பரியத்தையும், அவங்களுடைய கல்ச்சரையும் வந்து சொல்றதுனால, இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதனால நான் இத வந்து வாங்கிட்டேன். இதோட அமௌண்ட் வந்து நம்மளுடைய டேனிஷ் டிகேகேல 53 டிகேகே இவ்வளோக்கு தான் நான் வாங்குனேன். இது நாம எங்க போறோம் அப்படிங்கிறத விட, யார் கூட போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இந்த ட்ரிப் எனக்கு ஏன் இவ்வளோ மெமரபிளா மாறுச்சு அப்படின்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஜெர்மனிலேருந்து ஸ்வீடனுக்கு எங்க கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தா. அவ வரும்போது நெறைய ஜெர்மன் சாக்லேட்டும் கொண்டு வந்திருந்தா. அ ஈவன் நானும் இந்தியாவுக்கு போம்போது நெறைய சாக்லேட் வாங்கிட்டு போவேன். அதுல அப்போலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க, "இந்த சாக்லேட்லாம் உனக்கு இந்தியாலயே கிடைக்கும். எதுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போற?" அப்படின்னு. இது வந்து இந்தியால கிடைக்கிற சாக்லேட்ட வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறது இல்ல. நமக்காக ஒருத்தர் நம்மள பார்க்க வரும்போது, அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி, இவ்ளோ மைல்கள கடந்து இந்த சாக்லேட்ட கொண்டு வந்து நம்மட்ட குடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு குட்டி சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் வந்து நான் நெறைய பேருக்கு குடுத்துருக்கேன். சாக்லேட் வாங்கி கொண்டு போம்போது. ஆனா எனக்கு கிடைச்சது என்னோட ஃப்ரெண்டுனால ஜெர்மனிலேருந்து சாக்லேட் கிடைச்சது. ஸோ அதுவும் ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரியா இந்த ட்ரிப்ல எனக்கு வந்து அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கும் பாய் பாய் சொல்லி நல்லபடியா ட்ரிப்ப முடிச்சுட்டோம் நாங்க. இந்த மாதிரி நெறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.